Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தென் மாநிலங்களில் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் பாராளுமன்றத்திற்குரிய இடங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் வெளிப்படையாக தெரிகிறது. உச்சமன்ற நீதிபதி நேற்று போட்டு அடிச்சுட்டாங்க ஒரு தீர்ப்பில். இப்போ அவங்களே உச்சநீதிமன்ற நீதிபதியா இல்லைன்னு சொன்னா அவங்களையும் பிரிவினைவாதின்றான். அது இந்த சாயந்தர நேரத்து சங்கிகள் ஊடகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அதுலேயும் ஒரு கிறுக்க இருக்கான் மும்பையில். ஜெய்ஹிந்த் சொல்லு ஜெய்ஹிந்த் சொல்லுன்னு போட்டு அவன் ஏதோ இவன் மட்டும்தான் இந்திய ரத்தத்துக்கு பிறந்தவன் மாதிரியும் மற்றவெல்லாம் வேற ரத்தத்துக்கு பிறந்த மாதிரி ஒரு ஊடக ரவுடி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். எல்லா இடங்களிலும் இருக்கின்ற எல்லை தெய்வங்களுக்கு தமிழன் எப்படி வழிபாடும் பூசைகளும் செய்வானோ அதற்கு இணையானது ஒரு இராணுவ வணக்கத்தை இன்னைக்கு தமிழ்நாடு கொடுக்குது. தமிழிசை மாதிரி ஆளுங்கள்லாம் உங்க கட்சியை வச்சு வழக்கு தெரியாம டெய்லி காலையில விஜயை கூப்பிட்டு தம்பி விஜய் திமுகவை தீவிரமாக எதிர்க்க வேண்டும். நீ எதுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அணிவகுப்பை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் நடத்துகின்ற பொழுது அந்த மாநில மக்களுடைய உணர்வுபூர்வமான அறிவிப்பு, உணர்வுபூர்வமான ஒரு ஆதரவு, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்ற செய்தியை ராணுவத்துக்கு சொல்றோம், அரசாங்கத்துக்கு இல்ல. ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபைட் பண்ணா பரவாயில்ல, 3 மாநிலத்துக்கு 5 பைசா செலவு இல்லாம ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கு. இதை சொன்ன உடனே சொம்பு கிம்பு 200 ரூபாய் யூபிம்பா, அவனை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய தரமும் உயரமும் எனக்கு தெரியும். இதை ஏற்றுக்கொண்டால் தான் உங்கள் மாநிலத்திற்கு பங்களிக்க வேண்டிய தொகையை கூட நாங்கள் கொடுப்போம் என்று உருட்டுவதற்கும் மிரட்டுவதற்கும் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒன்றின் மீது சுத்தியலடியை உச்சநீதிமன்றம் இறக்கி இருக்கிறது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். இன்னைக்கு 2 நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசலாம். முதல்ல இந்தியா பாகிஸ்தான் அந்த விவகாரம், போர் சூழல் அங்கே இருக்கு. இப்போது வரைக்கும் உள்ள நிலைமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அது ஒரு பக்கம். அதுலேயே இன்னொன்று தமிழ்நாடு எப்போவுமே பிரிவினைவாதம் தான் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக திமுக சில விஷயங்களை கொள்கை ரீதியாக சொல்லும்பொழுது இது தமிழ்நாட்டுக்கு உள்ள கொள்கை, தமிழ்நாடு மண் சார்ந்த கொள்கை, தமிழர்களின் கொள்கை அப்படின்னு சில விஷயங்களை, மாநில சுயாட்சி, இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை முன்னெடுக்கும் பொழுது இது தமிழ்நாடு பிரிவினைவாதம் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இராணுவ வீரர்களுக்காக இன்னைக்கு பேரணி நடத்துகிறார். நாம் இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பேரணி நடத்துகிறார். இப்போ அங்கே போர் நடக்கிற சூழலில் இப்போ அவர் அந்த பேரணி நடத்துகிறார். இது போல் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற சூழலில் பேரணி நடத்துகிறார். இது எப்படி பார்க்குறீங்க? தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கென்று ஒரு குணம் உண்டு அப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு. இந்த சங்கி கூட்டம், சங்கி பயலுங்க இருக்காங்கல்ல, 24 மணி நேரமும் தமிழ்நாடு தீவிரவாதத்தை ஆதரிக்குது, தமிழ்நாடு தீவிரவாதம் பேசுது, தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை இப்போ இல்லை, ஒரு 40-50 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த கட்சியாக இருந்தாலும், அது ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும், இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும், தமிழ்நாடு எப்பொழுதெல்லாம் மாநில சுயாட்சி, மாநிலங்களுடைய உரிமை என்று குரல் கொடுக்கிறதோ, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ரூலிங் பார்ட்டிஸ், நம்மளை கை நீட்டுறது இவங்களுக்கு ஒரு பெரிய பழக்கம். இதில் குறிப்பாக இந்த டிப்ளமேட்டிக்ஸ் அப்படின்னு டிப்ளமேட்ஸ் தங்களை தாங்களே அழைச்சிக்கிற சுப்பிரமணிய சாமி, அதுக்கு முன்னாடி இருந்த மேனோன், தீக்ஷித்து வகைராக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் இதே வேலை தான். ஆனால் தமிழன் என்பவன் எப்பொழுதும் இந்தியாவினுடைய நலன் என்று வருகின்ற பொழுது நீட்டுகின்ற முதல் கரம், மாநிலத்தினுடைய உரிமை என்று வருகின்ற பொழுது கொடுக்கின்ற முதல் குரல், ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நான் கடந்த நிகழ்ச்சியிலையும் பதிவு பண்ணியிருப்பேன். சீனாவோட போர் வந்தப்பையும் சரி, பாகிஸ்தானோட போர் வந்தப்பையும் சரி, பங்களாதேஷை பிரித்து கொடுத்த போதும் சரி, இதற்கு முன்னாடி கார்கில் யுத்தம் வந்த போதும் சரி, எல்லா இடங்களிலும் தமிழனுடைய கரம்தான் முதலில் முன்னால் நிற்கும்னு நான் நிகழ்ச்சியில் சொன்னேன். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அதாவது இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு என்று அழைப்பதை விட இதில் இருக்கிற ஒரு சின்ன நூலிழை வித்தியாசத்தை எப்பொழுதும் தமிழ்நாட்டை நோக்கி குற்றம் கூறுகின்ற வேலையை முழுநேர வேலையாக வைத்து கொண்டிருக்கின்ற முட்டாள்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை நம்முடைய முதல்வர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதாவது 2-3 விதமாக முதல்வர் ஸ்டாலின் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஒன்றில் மாநிலங்களுடைய உரிமை என்று வருகின்ற பொழுது ஆளுநர் என்பவர் ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு என்ன வேலை செய்யணும் பட்டியல் போட்டு தமிழ்நாடு கொடுத்துருச்சு. இனிமேல் இந்தியாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எந்த ஆளுநராக இருந்தாலும்
அவர் என்ன வேலை செய்யணுன்றதை வந்து சட்டப்படியான தீர்வுகளை ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை 3 முறை மேலே வாங்கி கொடுத்துருச்சு. நாளைக்கு யாராவது வேற மாநிலத்தில் பிரச்சனை பண்ணாலும் தமிழ்நாடு தீர்ப்பு இருக்குன்னு இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஜிட்டல் ரெக்கார்டில் 500 வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இந்த டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் பாராளுமன்ற தொகுதிகள் குறையாதுன்ற உறுதிமொழியை கொடுன்னு கேட்டோம். இது வரும்போது பாராளுமன்றத்தில் வந்து பேசின கனிமொழி மற்றவங்களாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் நாகரிகமற்றவர்கள் பேசி வாங்கி கட்டிட்டாரு, மன்னிப்பு கேட்டார். ஆனால் நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பில் நீதிபதி நாகரத்ன அவர்கள் மீண்டும் ஒரு முறை செவுட்டில் அடிச்சிருக்காங்க. அதாவது வாடகை தாய் விவகாரத்தில் வந்து ஒரு வழக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது ஏன் பிள்ளை பெற்றுக்கிறீங்க, ஏன் பிள்ளை பெற்றுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவங்க ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க. விவாதத்தை வைக்கும்போது அந்த நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த விவாதத்தில் வருகின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற பெண்கள் பிள்ளை பெற்றுக் கொள்வதை விரும்பவில்லை, நாங்கள் தனியாக இருக்கோம், தனியாக இருந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கணும் விரும்புகிறோம், அல்லது ஒரு பிள்ளை போதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது சரகசி ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த வாடகை தாய் சட்டம் இருக்குது பாருங்கள், அதில் சில சட்ட திருத்தங்கள் வரப்போகுது. அதில் கொடுக்குற தீர்ப்பில் வந்து நீதிபதி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க, வடநாட்டில் இருப்பவர்கள் பெறுகிறார்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகளை, அந்த மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தென் மாநிலங்களில் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் பாராளுமன்றத்திற்குரிய இடங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் வெளிப்படையாக தெரிகிறதுன்னு உச்சமன்ற நீதிபதி நேற்று போட்டு அடிச்சுட்டாங்க ஒரு தீர்ப்பில். நீதிபதி நாகரத்னா நேற்று பேசியிருக்காங்க வேற ஒரு வழக்கில். இது வந்து அவங்களுடைய உள்ளுணர்வுன்னு சொல்ல முடியாது, இதுதான் யதார்த்தம். இப்போ அவங்களே உச்சநீதிமன்ற நீதிபதியாக இல்லைன்னு சொன்னால் அவங்களையும் பிரிவினைவாதின்றான். நேற்று ரேவந்த் ரெட்டி பேசியிருக்காரு, 33% இடங்கள் 33% அடிப்படையில் தொகுதிகள் பிரிக்கப்படுமானால் டீலிமிட்டேஷன் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறார் காங்கிரஸ் முதல்வர். இதை தான் தமிழ்நாடு முன்னெடுத்தது. இப்போ பல விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு மும்மொழி கொள்கை, பாராளுமன்றத்தினுடைய டீலிமிட்டேஷன், இதை போன்ற கொள்கைகளை முன்னெடுத்து பேசுகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் இந்திய அளவில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு விவாத பொருளாகவும் மாற்றப்பட்டு விட்டார். அந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில கட்சி என்பதை தாண்டி இந்தியாவிற்கு பாடம் எடுக்கின்ற ஒரு கட்சி, சட்டப்படி எல்லாவற்றையும் அணுகுகின்ற ஒரு இயக்கம், அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மக்களுக்காக என்று இருப்பதை விடவும் மாநில சுயாட்சி என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாக அது மக்களுக்கு உண்டானது. அந்த மாநில சுயாட்சியை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கின்ற சட்ட போராட்டத்தை இதுவரைக்கும் வந்து முன்னெடுத்த ஒரு மாநிலம் தமிழ்நாடுன்றதுக்கு தான் நான் சொன்ன இந்த உதாரணங்கள். இப்போ அதனுடைய அடிப்படையில் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்தில் இந்த போருடைய சூழல் வந்து இன்னும் அதிகாரபூர்வமாக 2 நாடுகளாலும் இது போர் என்று அறிவிக்கப்படவில்லை. போருடைய பதற்றம் போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்குள்ளே நம்ம கலிங்கத்து பரணிலாம் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த சாயந்தர நேரத்து சங்கிகள் வந்து ஊடகத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அதுலேயும் ஒரு கிறுக்க இருக்காங்க மும்பையில் வந்து உட்காந்தவங்களெல்லாம் ஜெய்ஹிந்து சொல்லுன்னு போட்டாங்க. ஏதோ இவன் மட்டும்தான் வந்து இந்திய ரத்தத்துக்கு பிறந்தவங்க மாதிரியும் மற்றவெல்லாம் வேற ரத்தத்துக்கு பிறந்த மாதிரியும் ஒரு ஊடக ரவுடி ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அதில் இன்னொருத்தன் போய் ஒரு பீகாரில் இருக்க ஒரு சின்ன பிள்ளை வந்து சொல்லுது பாகிஸ்தானுக்கும் நஷ்டம் நமக்கும் இழப்பு, அங்கேயும் மனுஷன் உயிர் போகுது இங்கேயும் மனுஷன் உயிர், நமக்கும் இழப்பு அவர்களுக்கும் இழப்பு, இந்த யுத்தம் தேவையான ஒரு சின்ன பையன் கேட்குறான். உடனே உன் பேர் என்னான்னு கேட்குறாரு ஒருத்தர் ஊடகத்திலேருந்து. நீ உடனே உனக்கு வெக்கமா இல்லையா அப்படி சொல்கிறது, உன் பேர் என்னான்னு கேட்குறான். என் பேர் கைஃப், முகமது கைஃப் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெயரை வைத்து மதத்தை வைத்து அவனை அடையாளப்படுத்தி சிறுமைப்படுத்துவதற்கு பையன் திருப்பி கேட்டான் உனக்கு வெக்கமா இல்லையான்னு. நான் என்ன சொன்னேன், சண்டை தானே வேணான்னு சொன்னேன் என்று. சின்னஞ்சிறுவர்களுக்கு கூட இது தெரியுது. ஒரு போர் என்று வருகின்ற பொழுது பதற்றம் என்பதை தாண்டி 2 நாடுகளுக்கும் உண்டான இழப்பு. பாகிஸ்தான் எங்கேருந்து போச்சு, இங்கேருந்து தானே பிரிஞ்சுது. உனக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, எல்லை கோடுகள் என்பது என்ன வித்தியாசம், மதத்தினுடைய அடிப்படையில் பிரிந்ததால் வேறு ஒரு நாடாக இருக்கிறது. 70-72 வருஷங்களுக்கு முன்னால் உன்னோட ஒரு பார்ட் இல்லையா, வங்காளதேசம் சரி பாகிஸ்தானும் சரி நம்மோட ஒரு பகுதி. ஆயினும் போர் பதற்றம் இருக்கின்ற இந்த சூழலில் இன்றைய தேதி வரை இந்தியாவினுடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை விட இராணுவத்திடம் இருக்கின்ற நவீன ஆயுதங்கள் போர் பதற்றமான சூழலிலும் அவர்களுக்கு உண்டான கணிசமான இழப்பை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆளும் கட்சிக்கு கொடுக்கின்ற ஆதரவாக இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா விதமான வேறுபாடுகளையும் மறந்து இந்த அரசிற்கு பின்னால் நிற்கிறார்கள் என்பது உறுதி. அதனுடைய அடிப்படையில் அரசிற்கு கொடுக்கின்ற ஆதரவை விட
இராணுவத்தில் இருக்கின்ற வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவு தான் ரொம்ப முக்கியன்றதான் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஏன்னா பிஜேபியினுடைய ஸ்லோகனே என்ன? ஏதாவது ஒன்றா எல்லையில் இராணுவ வீரர்கள், எல்லையில் இராணுவ வீரர்கள், ஏதோ இவங்க மட்டும்தான் இராணுவ வீரர்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்குற மாதிரியும் மற்றவங்களாம் வந்து என்ன ஒன்று இதெல்லாம் அப்பா இனிமேல் சினிமா எடுத்துடாதீங்க, 24 மணி நேரம் நேரடி ஒளிபரப்பு செய்யாதீங்கன்னு மத்திய அரசு வந்து இப்போ ஒரு அறிவிப்பு விட்டுருக்கு. நேரடி ஒளிபரப்புலாம் பண்ணாதீங்க, பதற்றத்தை உருவாக்காதீங்க, இதை வச்சு உடனே ஓடிடி தளத்தில் வந்து நாங்கள் படம் எடுக்கிறோம் அட்டை துப்பாக்கி தூக்கிட்டு கிளம்புறாதீங்கன்ட்டு நம்ம அர்ஜுன் மாதிரி ஆளுங்க, நாகார்ஜுன் மாதிரி ஆளுங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்டைரக்டாக ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறோம் நம்ம கேட்டிங்கன்னா, உலக நாடுகள் வந்து இன்னும் வந்து யார் எந்த பக்கம் என்பதை விட அமெரிக்காவே ரொம்ப பேலன்ஸ்டாக பேசிக்கிட்டு நேரடி பேச்சுவார்த்தை ஈடுபடுங்கன்னு. ஆமாம், புட்டின் மட்டும்தான் வெளிப்படையாக இந்தியாவிற்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் கூட அங்கே கையை கோத்துக்கிட்டு இருக்கு, ஜிங்பின் வந்து பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காரு. ஆகவே இது யுத்தம் என்று அறிவிக்கப்படுமானால் 2 நாடுகளுக்கு முன்னான இழப்புன்றதில் 2வது கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் உயர்த்தி பிடிக்க வேண்டிய கொடி என்பது இராணுவத்தினுடைய கொடி, இராணுவத்தின் கைகளில் இருக்கின்ற இந்திய தேசிய கொடி. ஜாதி மதம் வேறுபாடுகளை கடந்து எல்லா இடங்களிலும் எல்லைப்புறங்களில் நின்று கொண்டிருக்கின்ற எல்லை தெய்வங்களுக்கு செய்யப்பட வேண்டிய வணக்கம், முதல் வணக்கம். அவன் தான் காவல் தெய்வம், அவன் தான் எல்லை கடவுள். அந்த எல்லை கடவுளுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை தமிழனுடைய குலமரபுப்படி, தமிழனுடைய குலமரபு என்ன? எல்லை தெய்வங்களுக்கு தான் எப்போ முதல் மரியாதை. அப்படி எல்லை தெய்வங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை ஒரு ஐயனாருக்கு கொடுக்கின்ற மரியாதையாக, ஒரு இடும்பனுக்கு கொடுக்கின்ற மரியாதையாக, ஒரு சுடலைமாடனுக்கு கொடுக்கின்ற மரியாதையாக, எல்லா இடங்களிலும் இருக்கின்ற எல்லை தெய்வங்களுக்கு தமிழன் எப்படி வழிபாடும் பூசைகளும் செய்வானோ அதற்கு இணையானது ஒரு இராணுவ வணக்கத்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கொடுக்குது. ஏன் இதை நான் வந்து இவ்வளோ பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கின்ற எந்த மாநிலமும் முன்னெடுக்காத ஒரு முயற்சி இது. முயற்சி என்பது உடனே அரசியல் பண்ணுறாங்கலாம் சொல்லாதீங்க. ஏன்னா தன் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, தான் கட்சி வச்சு வளர்க்கணும்னு தெரியாத தமிழிசை மாதிரி ஆளுங்கள்லாம் டெய்லி காலையில் விஜயை பெறாண்டிக்கிட்டு இருக்கு. தம்பி விஜய் இன்னும் தீவிரமாக திமுகவை எதிர்க்க வேண்டும். நீ எதுக்கு இருக்க? உன்ட்டு தான் ஆளுநர் பதவி எடுத்துக்கிட்டு தான் உன்னை அரசியல் செய்யறதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, தென் சென்னையில் துரத்தி விட்டாங்க. உங்கள் கட்சியை வச்சு வழக்க தெரியாமல் டெய்லி காலையில் விஜயை கூப்பிட்டு தம்பி விஜய் திமுகவை தீவிரமாக எதிர்க்க வேண்டும். நீ எதுக்கு? பாஜக சொன்ன எடுப்பு இல்லையோ என்னமோ. அந்த விஜயே நேற்று வேற ஒரு சமயத்தில் வந்து அவர் வேற ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அடுத்ததில் பேசுகிறேன். இந்த மாதிரி தன் கட்சியை நம்பாமல் அடுத்த கட்சியெல்லாம் துணைக்கு கூப்பிட்டு இருக்க ஒரு இடத்துல ஆளும் கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முன்மாதிரியாக ஒரு விஷயத்தை செய்திருப்பதை நான் தமிழன் என்பதால் பெருமையாக, திருச்சி மீட்டிங்ல மரியாதை செலுத்தினார் ஒரு நிமிடம். நான் அதை ஏன் பெருமையா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரியாதை செலுத்துறது மௌன அஞ்சலி இதெல்லாம் வேற. ஆனால் ஒரு மாநிலம், ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் தனது மாநில மக்களை நாங்கள் முதல் குரலாகவும் முதல் கரமாகவும் உங்களோடு நிற்கிறோம், நாங்கள் நடத்துகின்ற சட்ட போராட்டங்கள் என்பது வேறு, எங்களுடைய உரிமைகளை கேட்பது என்பது வேறு, எங்கள் மாநிலத்திற்குண்டான பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு வழக்கு தொடுப்பது என்பது வேறு. ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியே வந்து இந்த மாநிலத்தில் இருக்கின்ற முதல்வர் அழுது கொண்டிருந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கின்ற எந்த இராணுவ வீரருடைய மனைவியும் அழக்கூடாது என்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கின்ற முதல் கைக்குட்டை. இந்த கைக்குட்டை முயற்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மனோதைரியத்தை, ஒரு உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை இராணுவ வீரர்களுக்கு கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அணிவகுப்பை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் நடத்துகின்ற பொழுது அந்த மாநில மக்களுடைய உணர்வுபூர்வமான அறிவிப்பு, உணர்வுபூர்வமான ஒரு ஆதரவு, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்ற செய்தியை இராணுவத்துக்கு சொல்றோம், அரசாங்கத்துக்கு இல்லை. இராணுவத்திற்கு சொல்வதன் மூலம் அங்கே இருக்கின்ற அந்த எல்லை காக்கின்ற தெய்வங்கள் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய முறை நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது எல்லையில் இராணுவ வீரர்கள், எல்லையில் இராணுவ வீரர்கள், அவனை எந்த கட்சியாக இருந்தாலும் ஏமாத்திக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கு துப்பாக்கியை இந்த பக்கம் திருப்பினான்னா கதை முடியும்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இராணுவ வீரர்களுக்கு உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இராணுவத்துக்கு வந்து ஜாதி மத பிரிவுகள்லாம் ஏதும் கூடாதுன்றதுக்காக அந்த காலத்திலேருந்தே அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க உள்ள நுழைக்க முயற்சித்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து நம்ம பார்க்கும்போது காஷ்மீர் யுத்தம் இது பற்றி சொல்லியிருக்கேன். கார்கில் வந்து சீனா யுத்தம், முன்னாடி பாகிஸ்தான் யுத்தத்தப்போ நடிகர்கள்லாம் எப்படி நகையெல்லாம் கொடுப்பாங்க, இசை நிகழ்ச்சி நடத்துவாங்க, எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது மீள்பதிவாக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு கராச்சியோ, ஏன்னா இப்போ பாகிஸ்தானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்னேன், பலுச்சிஸ்தானம் என்பது தன்னை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே போராடி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஒன்று யுத்தமாக மாறுமானால்
பாகிஸ்தான் சிதறுவதற்குண்டான காரணங்கள் அங்கே உள்ள இருக்கு, உடைவதற்கான காரணங்கள் உள்ள இருக்கு. அப்ப அவன் உள்நாட்டு குழப்பத்தை பார்ப்பானா அல்லது இந்தியாவோட இருக்கிற பிரச்சனையை பார்ப்பாங்களா? அப்ப இதுல வெளிநாடுகள் என்ன செய்வனா ஆயுதம் விற்கிறதுக்கு பயன்படுத்துவான், ஆயுதங்கள் விற்கிறதுக்கு பயன்படுத்துவான், அல்லது ரெண்டு நாட்டையும் தூண்டி விட்டு நடுமத்தில் பஞ்சாயத்து பண்றதுக்கு வந்துடுவான். இப்படிப்பட்ட சூழல் இருக்கின்ற பொழுது இந்தியா இன்றைய தேதி வரை ராஜதந்திரமாக தனது காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அப்படி ராஜதந்திரமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்ற இடத்தில் நாளைக்கு பிழைகள் ஏதும் நேருமானால் அதை பற்றிய விமர்சனங்களை அரசாங்கம் ஏற்க வேண்டும், இராணுவம் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. இராணுவம் என்பது அரசாங்கத்தினுடைய கட்டளைப்படி நடக்கின்ற ஒன்று. ஆகவே இராணுவத்திற்குண்டான முழு மரியாதையையும் ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற முன்மரியாதை. இதை வேற மாதிரி கூட நம்ம பேசலாம். கொஞ்சம் கலந்த காலத்தை யோசிப்போமா? ஒரு இராணுவ வீரர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடல் வந்து இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்த பிற்பாடு தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த இறந்து போன உடல் வந்து மதுரைக்கு போகுது. மதுரைக்கு போகும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். போனாரு, ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. இந்த தமிழ் இசை மாதிரி இன்னொரு தவக்கலை இருக்கு. அந்த தவக்கலை என்ன பண்ணுச்சு, அண்ணா உள்ள என்ட்ரி போடுறோன்னா மாசா நுழையிறோன்னா நம்ம வந்து புரோட்டோகால்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னா நம்ம போய் முதல்ல மாலை போட போகிறோம்னான்னு சொல்லிட்டு இந்த மாலை போட்டு இறந்து போன இராணுவ வீரரின் சடலத்தின் மீது அரசியல் செய்ய பார்த்துச்சு. அரசியல் செய்ய போனப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அமைச்சர் சென்ற கார் மீது விழப்பட்ட செருப்புக்கு மறுநாள் வந்து அவர் வந்து என்னுடைய செருப்புக்கு கூட சமம் இல்லைன்னு சொன்னது பாருங்க. அதுவே போய் இனிமேல் என் வாழ்நாளில் செருப்பு போட மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு வந்து இயற்கை கொண்டு வந்து அவர் நிறுத்திடுச்சு. அதுக்கு பிற்பாடு நயினார் நாகேந்திரன் வந்து பதவியேற்றப்ப செருப்பு ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து இது ராமாயணத்தில் மகாபாரதெல்லாம் பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க, பரதன் வந்து வெறும் பாதுகையை வச்சுக்கிட்டு 14 வருஷம் ஆட்சி செஞ்சார், இதெல்லாம் நடக்காதுங்க, உங்கள் காலுக்கு கொப்பளம் வந்துடும், நீங்கள் ஏற்கனவே ஷூவோட ஓங்கி ஓங்கி கீழே உதச்சி சல்யூட் அடிச்சு பழக்கப்பட்டவர், உங்கள் காலை வெறுங்காலாக பார்க்கும்போது எனக்கு அவமானமாக இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சார். அமெரிக்காவுக்கு போகும்போது ஷூ போட்டு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் அப்படி இராணுவ வீரர்கள் மீது, அந்த சடலத்தின் மீது, அவர்களுடைய நாட்டுப்பற்றின் மீது, அவனுடைய ஈகையின் மீது, அவருடைய தியாகத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது போர் பதற்ற சூழல். இந்த சூழலில் 140 கோடி மக்களுடைய குரலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு முதலாக 8 கோடி மக்களுடைய குரலையும் முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இராணுவத்திற்கு நாம் கொடுத்திருக்கின்ற செய்தி. அதனுடைய அடிப்படையில் ஒரு தமிழனாக நாம் தலை நிமிர்ந்து பேச வேண்டிய செய்தின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் சொன்னது போர் ஒரு நாடும் மோதி கொள்கிற விஷயம். எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு பிரிவினைவாதம் தமிழ்நாடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. தமிழ்நாடு போரிடாமையே வடக்குக்கு போகாமையே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இது நகைச்சுவையாக கூட நம்ம சொல்லலாம். வாண்டடாக வண்டியில் ஒருத்தர் ஏறி கொட்டு வாங்கியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மும்மொழி கொள்கையை தான் அமல்படுத்தணும், உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. அதாவது ராஜவேல், அந்த செய்தியை வந்து கொஞ்சம் உணர்வுபூர்வமாக நம்ம அணுகினாலும் கூட இது வந்து ஒரு வடிவேல் இல்லாத குறைய, இப்போ தான் வடிவேல் சமயத்தில் ஏதோ ஒரே ஒரு படத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வடிவேல் இல்லாத குறையை வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு வழக்கு இது. அதாவது நீங்கள் என்ன தான் நீங்கள் பேசுங்க, தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற இடத்துல எழுவர் விடுதலை வழக்கு, பேரறிவாளன் வழக்கு, இந்த மாதிரி ஒரு 7-8 வழக்கு நான் சொல்ல முடியும். எல்லா வழக்கிலும் வந்து இந்தியாவிற்கே முன்மாதிரியாக பல வழக்குகளை சட்டபூர்வமாக தான் உள்ளே போய் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதுவும் குறிப்பாக ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கு. இதை சொன்ன உடனே சொம்பு கிம்பு 200 ரூபாய் யூபிம்பா, அவனை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய தரமும் உயரமும் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை வந்து கொஞ்சம் இந்த நீதிமன்றம் சந்தித்த பல விசித்திரமான வழக்குகளில் இது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே தனிமைப்படுத்துகிற வேலையை இவனுங்க பண்ணிட்டு இருந்தானுங்க. சுப்பிரமணிய சாமி ஆளுங்க, நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள்லாம் வந்து இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையில் முதல் மொழியாக தாய்மொழிதான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் தமிழ் வந்து உலகத்தில் சிறந்த மொழின்னு சொல்லிட்டு காசு கேட்டால் அழுகுறாங்கன்னு சொல்லுவோம். இந்திக்கு வந்து இவ்வளவு, சமஸ்கிருதத்துக்கு வந்து 2000 கோடி, தமிழுக்கு 200 கோடி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஒரு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, இந்த தேசிய மும்மொழி கொள்கை திட்டத்தில், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய திட்டத்தில் PM ஸ்ரீயில் வந்து நீங்கள் கையெழுத்து போடலன்னா அந்த மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுகின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை என்று சொன்னால் உங்கள் மாநிலத்திற்கு நிலுவையில் வைத்திருக்கின்ற பணத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டிலே வந்து பேசி வாங்கி கட்டிட்டு போனார்.
பாராளுமன்றத்திலும் அதை உறுதி செய்தார். அப்பொழுது ஒரு மாநிலத்திற்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாது என்று சொல்வது சட்டவிரோதம் என்று தமிழ்நாடு பேசிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மதம் மாறினவங்க இருக்காங்கல்ல, இந்த தீவிரவாதியாக யார் மாறுவான்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு ஆளாக இருந்து ஒரு மதத்துக்கு மாறி போவான். அந்த ஓவராக விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அவன் தான் குண்டு கட்டிட்டு வெடிப்பான். அந்த மாதிரி ஒன்று முந்தானத்துக்கு குதிச்சிருக்கு. வேற ஒரு கட்சியிலேருந்து பிஜேபிக்கு வந்து நவீன சங்கியாக மாறி உடனே போய் ஒரு வழக்கு போடுறார் நீதிமன்றத்தில். என்ன வழக்கு போடுறான்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன், என்ன ஹிந்தி படிக்காமல் பண்ணிட்டாங்க, எனக்கு ஹிந்தி படிக்காமல் பண்ணதால் என்னால் வந்து வளர்ச்சி அடைய முடியல. ஆகவே இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டேட்டுக்கு ஃபைட் பண்ணால் பரவாயில்ல, ஒரு 3 மாநிலத்துக்கு 5 பைசா செலவு இல்லாமல் ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதை மூலமாக, தேசிய கல்விக் கொள்கை 2000 ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நடக்கிறார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க. ஆகவே இந்த கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயா நீதிமன்றம் அவர்கள், கணம் நீதிபதி அவர்கள் உத்தரவு கொடுக்கணும் போய் நிற்கிறார். நீதிபதி பாடிவாலா அமர்வில் தான் இது வருது. கூட வந்து மகாதேவன் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற நீதியரசர் மகாதேவன் பாடிவாலா அமர்வில் இவங்க உள்ள வந்து உட்கார்ற நேரத்தில் அவர் வந்து, தம்பி வாங்க, ஒரு மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கை எது என்று சொல்வதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வேலை இல்லை. 1. 2வது, அப்படி கொண்டு வரப்படுகின்ற கொள்கையை ஏற்றுக்கொள்வதிலோ அல்லது செயல்படுத்துவதிலோ, இம்ப்ளிமெண்டேஷனில் மக்களுடைய அடிப்படை உரிமைகள் எங்காவது பாதிக்கப்படுகிறதா? மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுவதாக இருந்தால் இந்த நீதிமன்றம் தலையிடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நீங்க போட்டிருக்கிற வழக்குல மக்களுடைய அடிப்படை உரிமை எங்க பாதிக்கப்படுது? அடுத்தது, நீங்க யார்? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு நீங்க யார்? நீங்கள் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹிந்தி பேச முடியலங்கிறாரு. இல்ல, அதுக்கு அருமையான பதில் கொடுத்துருக்காங்க. அவரே வந்து தன்னுடைய அஃபிடவிட்ல என்ன போட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் பல வருடங்களாக டெல்லியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் தமிழ்நாட்டில் நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவீன சங்கியினுடைய கதறல் இருக்கு பாருங்க. நீதிமன்றம் ஒரே ஒரு கேள்வி கேட்டுச்சு, நீங்க தமிழ்நாட்டில் இருந்து பேசினா பரவாயில்ல, உங்களுடைய ப்ளீடிங் படியே நீங்க டெல்லியில் தானே இருக்கீங்க, உங்களை கற்றுக்க வேணாம்னு சொல்லி யார் கேட்டது? இவ்வளோ வருஷமா இருக்கீங்களே, நீங்க போய் கற்றுங்க, படிங்க, எதை வேணா பண்ணுங்க, இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய வேலை கிடையாது என்பதை விட ரொம்ப முக்கியமானது, நம்ம எதனுடைய அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்று சொன்னால், அதில் தான் விஸ்வகுருவை கொண்டு வரீங்க, அதில் தான் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரீங்க, அதில் தான் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவனும் அவருடைய குலத்தொழில் செய்யணுங்கிறீங்க. நாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாம் தான் மாணவர்களை வந்து இடைநிற்றல் இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்து அவனுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சு, எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, இலவச பஸ் பயணம் கொடுத்து, பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு ஓராசிரியர் பள்ளிகளை நடத்தி தகுதியுள்ள மாணவர்களை வளர்த்து கொண்டிருக்கிற முதல் மாநிலம் தமிழகம். அதில் வந்து 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை அவங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து அவங்கள வந்து தோல்வி இல்லாமல் வந்து அவங்கள வந்து ஆல் பாஸ் போட்டுட்டு இருக்கும் பாருங்க, அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறான். 3வது 5வது அவங்களுக்கு பொது தேர்வு வைக்கணுங்கிறான். இப்ப இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கைகளில் வருகின்ற பொழுது கடுமையான பின்தங்கிய மாவட்டங்களிலிருந்து வருகின்றவர்கள், ஒடுக்கப்பட்ட பிரிவிலிருந்து வருகின்றவர்கள், தலித் சமுதாயத்திலிருந்து வருகின்ற மக்கள், மலைவாழ் மக்கள் இல்லையா, இத்தனை மக்களுக்கு முன்னால கல்வி அறிவெல்லாம் நீங்க புடுங்கிட்டு முர்மு மட்டும் காமிச்சு ஏமாற்ற முடியுமா? ஆகவே நீங்க வந்து இந்த மாதிரி உள்ள ஸ்கீம்ல எல்லாம் நாங்க வரமாட்டோன்றதுக்காக தான் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு எதிர்க்கிறது. கேரளா வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்குச்சு, ஆனா தேசிய கல்விக் கொள்கையை அவங்க ஏத்துக்கல. மும்மொழி என்பது வேறு, இந்தி நாங்க படிக்கிறதுல வந்து கேரளாவுக்கு வந்து ஒரு சின்ன மைனூட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க இருக்கிற அடிப்படை விஷயம் யாருக்கும் புரியாத ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த சங்கி போட்ட வழக்கு மாதிரி தான். சங்கி போட்ட வழக்குன்னு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி அவர் போய் உச்ச நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கறிஞர், பாரதிய ஜனதாவிற்கு புதிதாக வேறு ஒரு இடத்திலிருந்து போய் சேர்ந்தவர், அவர் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழர்களையும் காட்டி கொடுக்கின்ற எட்டப்பன் வேலை. அந்த எட்டப்பன் வேலை நான் சொல்றதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு மாநிலம் நின்று போராடுகின்ற இடத்தில் தனது கட்சிக்கு விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு மாநிலம் எந்த விதத்திலும் வழக்கு தொடுக்காத நிலையில் இவர் போய் ஒரு வழக்கை போட்டு 5 பைசா செலவு இல்லாமல் ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டார்.
அதில் நீதிபதி மறுபடியும் கிண்டல் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் எந்த விதத்திலும் 3 மாநிலங்களையும் கட்டாயப்படுத்த முடியாது என்று சொன்ன காரணத்தால் மும்மொழி கொள்கையை நீங்கள் நினைத்த மாதிரி உள்ள கொண்டு வந்து நுழைக்க முடியாது. இங்கே கையெழுத்து வாங்க போகிறோம் அதை வாங்க போகிறோம்லாம் பாஜக சொல்லிட்டு இருந்தாங்களே, அது 1 கோடி கையெழுத்து தானே. அது வாங்கிட்டே இருந்தாருங்க. வெயில் அதிகமாகிடுச்சு இல்லை, செருப்படாமல் போனதால் கால் சுடுதுன்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டார், பொறுப்பை வந்து நயனா நாகேந்திரன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டார். இதில் இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான இது சொல்ல மறந்துட்டேன். இதில் கருநாகராஜன் என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஃபோன் பண்ணி பேசும்போது, ஏங்க நீங்கள் போய் தேவையில்லாமல் உட்காந்து இந்த வழக்கை போட்டுட்றீங்க, நாளைக்கு உச்சநீதிமன்றம் வந்து இதில் மாறுபட்ட கருத்து சொன்னிச்சுன்னா அது ஒன்றுபட்ட மத்திய அரசுக்கு வந்து அவமானம், தேசிய கல்விக் கொள்கையை அவமானம் சொன்ன உடனே இல்லை நான் எனக்கு இருக்கிற சட்ட அறிவுக்கு வந்து நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு என்ன பல பேர் வந்து நீங்கள் அற்புதமான வேலை செஞ்சுருங்கன்னு நீதிபதிகளே சொன்னாங்க அப்படின்னு பதில் சொன்னதா ஒரு ஆடியோ ஓடிட்டு இருக்கு. தம்பி செந்தில்வேல் வந்து அது போட்டிருக்காரு. அதனுடைய என்ன சொல்கிறது, ஆத்தன்டிகேஷன் வந்து எனக்கு தெரியல. இருந்தாலும் கூட அந்த ஆடியோ வந்து போயிட்டுருக்கு. ஆடியோவை நானே கேட்டேன். கருநாகராஜன் சொல்கிறாரு, ஒட்டுமொத்தமாக ஆப்பு வச்சுட்டா அசிங்கமாயிருங்க, இந்த வழக்கை வந்து ஏங்க நீங்கள் போய் போட்டீங்க, வாபஸ் வாங்குங்கன்னு சொன்னால், இல்லை நான் பல பேர்கிட்ட பேசுகிறேங்க, என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க, பிரமாதமாக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்கன்னு உடனே நேற்று கேஸில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாரு, வச்சு செஞ்சுட்டாங்க. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்ப்பு எழுதிய நீதியரசர் வந்து குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர், கூட இருப்பவர் தமிழர். இப்படி இருக்கிற ஒரு சூழலில் அவங்க இது சார்ந்து சொன்னாங்கன்னு சொல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எண்ண பிரதிபலிப்பு என்னவாக இருக்கும்? பல மொழிகள் பேசுகின்ற மாநிலங்கள் இருக்கின்ற இந்தியாவில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு குழப்புவதன் மூலமாக இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு என்னவாகும் என்று உள்ளுணர்வு அவர்களுக்கு பேசிய காரணத்தால் அது தீர்ப்பாக வெளியே வருது. அது அவங்களுடைய மாநிலத்தினுடைய உணர்வு, அவங்களுடைய தாய்மை வழியாக அப்படிலாம் பார்க்கல. அவர்களுடைய பரந்துபட்ட பார்வை என்பது 28-29 மாநிலங்கள் இருக்கின்ற இடத்தில் எல்லோரும் வெவ்வேறு மொழிகளை பேசிக்கொண்டு வெவ்வேறு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட திணிப்புகள் அல்லது இப்படிப்பட்ட முடிவுகள், கொள்கை முடிவுகள் என்று வருகின்ற பொழுது அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய நலத்தை எப்படி பாதிக்கும் என்கின்ற ஒரு கவலை அதில் தொனி இருக்கு. அந்த கவலையினுடைய தொனி இருக்கிற காரணத்தால தான் இதை போன்ற விஷயங்களில் ஒரு மாநிலத்திற்கு இதுதான் உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்று உச்சநீதிமன்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வருடத்திற்கு வந்து இவ்வளோ பேர் ஹிந்தி படிக்கிறாங்கன்னு நம்மளே டேட்டா கொடுத்துட்டோம். 60 லட்சம் பேருக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. யாரும் சென்று இந்தி பிரச்சார சபாவில் உறுப்பினராகி அல்லது மாணவராகி படிப்பதை இங்கு யாரும் தடை செய்ய போவதில்லை. ஆனால் நீ இதைத்தான் படித்து தீர வேண்டும், இதை ஏற்றுக்கொண்டால்தான் உங்கள் மாநிலத்திற்கு பங்களிக்க வேண்டிய தொகையை கூட நாங்கள் கொடுப்போம் என்று உருட்டுவதற்கும் மிரட்டுவதற்கும் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒன்றின் மீது சுத்தியலடியை உச்சநீதிமன்றம் இறக்கி இருக்கிறது. இது வந்து போரிடாமல் கிடைத்த வெற்றி. இது போரிடாமல் கிடைத்த வெற்றின்னு சொன்னால் மாநில அரசு வந்து மத்திய அரசோட போர் புரியுதுன்றது இல்லை, தன்னுடைய உரிமைக்காக கொடுக்கின்ற குரல், தனது உரிமைக்காக எழுப்புகின்ற முதல் குரல். அதுக்கு தான் சொன்னேன், நாடு என்று வருகின்ற பொழுது நீட்டுகின்ற முதல் கரம் நம்முடையது, மாநிலம் மக்கள் உரிமை என்று வருகின்ற பொழுது எழுப்பப்படுகின்ற முதல் குரல் நம்முடையது. கரம் குரல் இரண்டிற்கும் உண்டான முன்னுரிமையை தமிழ்நாடு இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி. இந்தியா பாகிஸ்தான் அந்த பதட்டம் நிலை அதை பற்றி நான் கேட்டேன். அப்போ வந்து அறிவிக்கப்படலை, போராக அறிவிக்கப்படலை, ஆனால் அங்கே நடந்துகிட்டு இருக்க சூழல், இந்திய உள்வகாரம் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க, எது அப்படி போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லி, அது எது எப்படி இருந்தாலும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கருத்து வேறுபாடு பல இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் முதல் குரல் கொடுத்து இராணுவ வீரர்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் பேரணி நடத்துகிறத அதையும் சுட்டி காமிச்சிங்க. அது நல்ல வரவேற்கத்தக்கது, இந்தியாவிலேயே முதல்ல இவர் தான் செய்கிறாரு அப்படின்னு. அப்புறம் இராணுவ வீரர்களை நீங்கள் எல்லை தெய்வம் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி இங்கே கருப்புசாமி, ஐயனார், சுடலைசாமி இவங்கெல்லாம் எப்படி நம்ம போய் எல்லை தெய்வமாக நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் போய் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போய் அவங்கள வழிபடுறாங்களோ மதிக்கிறாங்களோ அந்தளவுக்கு இராணுவ வீரர்களை வந்து நம்ம மதிக்கணும், எல்லை காவல் தெய்வங்கள் அவங்க தான், அந்தளவுக்கு உயர்த்திட்டீங்க அவங்க தான் அவங்கள மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து எந்த நாளைக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அரசை தான் குறை சொல்லணுமே ஒழிய இராணுவத்தை எந்த குறையும் சொல்லக்கூடாது, அரசு சொல்கிறத இராணுவம் செய்யுது அப்படிங்கிறப்ப இராணுவ வீரர்களையோ இராணுவ அதிகாரிகளையோ யாரையும் குறை சொல்லக்கூடாதுங்கிறதையும் சொன்னீங்க. இதுக்கடையில் போரிடாமல் ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு, ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஒரு கலகத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாங்க, ஆளும் ஒன்றிய அரசை சேர்ந்தவங்க,
அது இந்த கல்வி விவகாரத்தில், மும்மொழி கல்வி விவகாரத்தில் அதில் வந்து ஒரு போரிடாமல் தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, கூடுதலாக கேரளம், மேற்கு வங்கத்துக்கு சேர்த்து ஒரு நல்ல தீர்ப்பாக அவர் வாங்கி கொடுத்துட்டார். செலவு இல்லாமல், பெரிய பெரிய வக்கீல்லாம் செலவு இல்லாமல் வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது ரெண்டுமே மக்களுக்கு தேவையான செய்தி. இந்த இரண்டுமே மக்களுக்கு தேவையான செய்தி தான். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.